குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 5th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எக்ஸசைஸ் 5.4ல் 9th கொஸ்டின். 2023 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணிடாதீங்க, ஈஸியாக செய்யலாம். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் த்ரோ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ். ஸோ ரெண்டு லைன் இருக்குது. அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லைன் வழியை இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போகுது. அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். அது மூணாவதாக ஒரு லைனுக்கு பேரலாகவும் இருக்குது. ஓகே ரைட். நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அது இந்த ரெண்டு லைன் வழியாகவும் இன்டர்செக்ட் ஆகி போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு லைனுக்கும் குறுக்க அந்த லைன் போகுது. ப்ளஸ் இன்னொன்று, இது ஒரு கண்டிஷன், இன்னொன்று அந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த லைனுக்கு பேரலாகவும் இருக்குது. ஸோ இப்படி கொடுத்துருந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். இந்த சம்மு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ என்ன அப்படின்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுவுமே இந்த சம்மில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ என்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன், ஒய் கோஎஃபிஷியன்ட் தான் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ அதோட கோஎஃபிஷியண்ட்டை சேமாக கொண்டு வர்றது தான் ஈஸி. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா ஒவ்வொரு டேமையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதில் பசங்க கேர்லெஸ் மிஸ்டேக் மேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ 7 4s are 28, 3 4s are 12 and 10 4s are 40. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு டேமையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15, 4 3s are 12, -12 கவனமாக இருக்கணும். 1 3 is 3. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேம் ஆயிடுச்சு. அப்போ ஒய் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண தான் போகிறோம். 3 and 4 நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 43 வரும். 43x = 43ன்னு கிடைக்கும். இந்த 43 அடுத்த சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ = 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 1 அப்படிங்கிறத இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ 7x + 3y = 10. அப்போ அங்கே 7 × 1 7 கிடைக்கும். அந்த 7 அடுத்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 10லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ 3y = 3ன்னு கிடைக்கும். அப்போ y = 3 / 3 1. இப்போ எக்ஸோட வேல்யூவும் 1 தான், ஒய்யோட வேல்யூவும் 1 தான். கண்டுபிடிச்சாச்சு 1, 1. இதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கணும். ஸோ மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருந்துச்சு. மொதல் 2 ஈக்குவேஷனை எடுத்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ என்னன்னு என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது ஈக்குவேஷனை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்கும்னா அங்கே கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்னா அதில் எக்ஸ் டேம் ஒய் டேம் அப்படியே தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் டேமோட வேல்யூ மட்டும்தான் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் 13x + 15y + 12 = 0. சாரி, ஓகே ரைட். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன், இது வந்து ரெண்டாவது லைனோட ஈக்குவேஷன். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும்தான் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ரைட், புரிஞ்சிருச்சா? அப்போ நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இது தான். அப்படி தானே கண்டிஷன் சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்ட்ரைட் லைன் வழியாக உள்ளே போச்சு, மூணாவதாக உள்ள லைனுக்கு பேரலாகவும் இருந்துச்சு. அப்போ நாம் கண்டுபிடிக்க போகிற ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இது தான். இப்போ இதில் கேயோட வேல்யூ மட்டும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இந்த சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 13 × 1 + 5 × 1. ஸோ 13 + 5ன்னு கிடைக்கும் 18. இந்த 18 + k = 0. இந்த 18 அடுத்த சைடு வரும்போது என்னவாயிரும், -18 ஆயிரும்.
ஸோ கேக்கு வேல்யூ என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கே வேல்யூவை தூக்கி அதே ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கேக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்களோ அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். அதுதான் நமக்கு தேவையான ரெக்கார்டு ஈக்குவேஷன். 13x + 5y - 18 = 0 முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். வெரி குட். தேங்க்யூ.